சுவையான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு அரை தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதில் பாதி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விழுதாக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, சேர்த்து பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மீதி இருக்க அரை தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மொத்தத்துக்குமே ஒரு பெரிய தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். அதிகமாக தக்காளி சேர்த்தா ஃப்ளேவர் மாறிடும். ஒரு தக்காளியே போதுமானது. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுதை இதில் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இதில் தேவையான மசாலாக்களை சேர்த்துடலாம். இதில் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இந்த வீடியோவோட எண்டில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொதிக்க சுமார் 20 நிமிஷம் ஆகுங்க. 20 நிமிஷம் சிறுந்தியிலே வச்சிருங்க. இதை திறந்து கரைச்சி வச்சிருக்க புளிக்கரசில் அதில் சேர்த்துப்போம். நான் இதுக்கு ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்துருக்கேங்க. இதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதி விடணுங்க. இப்போ குழம்பு தயாராகிடுச்சுங்க. இதில் ஒரு 3 முட்டையை இது போல் சேர்த்துக்கிறேங்க. முட்டை இதில் சேர்த்துக்கும் போதே இதே மாதிரி பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஓடெல்லாம் இதில் விழாது. இப்போது இதோட மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திறந்துக்கோங்க. திறந்து இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க.
3 நிமிஷம் கழிச்சு நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குழம்பு தயார். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையான முட்டை குழம்பு தயார். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.